தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்கிறத நான் முதல்ல மறுத்துறேன். இப்போ பென்னி ஜெயராஜ் கேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததெல்லாம் பெருங்கொடுமை. அவங்க அக்யூஸே கிடையாது. முதல் விஷயம், இந்த வழக்குக்கும் அவங்க சம்மந்தமே இல்லை. என்ன வழக்குன்னு இல்லை அவங்க மேலே, ஆனால் ரிமாண்ட் பண்ணாங்க. போலீஸ் ஏன் அவ்வளோ ரேஷாக வெறித்தரமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போலீஸ் ஒரு சாஃப்ட் கார்னர் மக்கள்கிட்ட இருக்கணும், ஆனால் அது இல்லவே இல்லை. வெள்ளக்காரன் காலத்துலேருந்து போலீஸ்னாலே நமக்கு பயம்தான். ஜாலியன் வாலாபாக் சுட்டான்ல ஜெனரல் ஓட்டாயிரு அந்தமாரி பயமுறுத்தாரு. மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அக்யூஸ் போகிற டாய்லெட் மட்டும் தான் வழுக்குதா, மற்ற இன்ஸ்பெக்டர் போகிற டாய்லெட்லாம் வழுக்கிறது இல்லையா? ஏன்னா மாவு கட்டு போட்டால் நீங்கள் பப்ளிக் வந்து ஹாப்பியாக வராங்க. ஆனால் பட் அது போடக்கூடாது. நல்லா இருக்க காலை எப்படி உடைக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், கொலை செஞ்சாலாம் உடைக்கிட்டு, கொலை செஞ்சானா இல்லையா டிசைட் பண்ணுற இடம் கோர்ட். காக்கிலே இதுமாரி மைல்டாக கொடுக்கலாம்ல. அவ்வளோ ஹார்டான கிளாத்தை போட்டு அவங்க எப்படி பண்ணிக்கிறது? ஷூஸ்லாம் அப்படி இருக்கும், காற்று வராது. ஒரு டியூட்டி பார்த்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேர்வையிலேருந்து ஷூ ஆடையே பக்கத்தில் போக முடியாது, நார ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க? லாக்அப் டெத்துக்கு பனிஷ்மெண்ட்டு ஆகுது, ஆகாமலாம் இல்லை. வெள்ளத்துறையில் கடைசி நாள் முதல் நாள் இது ரிட்டைர்மெண்ட் போனாலும் சஸ்பெண்ட். அப்புறம் இன்னும் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படியா கரப்படாமல் வேலை பார்த்தவங்க போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. மிளகாப்பொடி ஏற்கிறீங்களா மூக்கில்? மனிதன்களா இருங்களா? காட்டு முறாடிகள் நல்லவன் நீ தான். காட்டு முறாடி மூக்கில் வச்சு இப்படி மிளகாப்பொடி ஏற்றிருக்கேன், லங்ஸில் மூக்கு பிடிக்கும். சாத்தாங்குளத்தில் இவ்வளோ நீளம் 1.5 அடி மரம். இது வந்து பென்னி ஜெயராஜ் ஆசன கோடையில் ஏறி இறங்கிருக்கு. அதுதான் எப்படி இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். லாக்அப் டெத் அதாச்சும் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களுடைய பொதுவான கருத்துக்கள் என்ன சார்? இல்லை, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்கிறத நான் முதல்ல மறுத்துடுறேன். வட மாநிலங்களும் பயங்கரமாக இருக்குது லாக்அப் டெத்து. அங்கே எதனால் செத்தாங்கன்னே தெரியாது, கணக்கு அமைப்பாங்க. நம்ம நாட்டில் லாக்அப் டெத்து இருக்குமா? இந்த இப்போ இதில் ஒரு 26 பேர் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பீரியடில் சாத்தாங்குளம் பென்னி ஜெயராஜ் ரொம்ப ஜீரணிக்க முடியாத விஷயம். இப்படி இப்போ அஜித்குமார், இப்போ அதை தொடர்ந்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக போலீஸ்காரவங்க வந்து நமக்கு எதிரி இல்லை. ஆனால் நம்மளோட க்ரைமுக்கு எதிராக அவங்க திரும்பிடுறதா நான் நினைக்கிறேன். இப்போ மானாமதுரையில் ஆகாஷ் இப்படி, அதாவது போலீஸ்காரங்க எப்படின்னா அந்த க்ரைமுக்கு எதிராக தன்னை மாற்றிடுறாங்க. நடந்திருக்கிறது ஒரு க்ரைம், அந்த க்ரைமுக்கு எதிராக தன்னை திருப்பிக்கிறாங்க. பட் ஆனால் போலீஸுக்கு எந்த இடத்துலையும் அதை அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. கஸ்டடி எடுக்கிறதுக்கு வந்து அடிக்க அதிகாரம் கிடையாது, விசாரிக்க தான் அதிகாரம் இருக்குது. இப்போ பென்னி ஜெயராஜ் கேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததெல்லாம் பெருங்கொடுமை. அவங்க அக்யூஸே கிடையாது. முதல் விஷயம், அந்த வழக்குக்கும் அவங்களும் சம்மந்தமே இல்லை. என்ன வழக்குன்னு இல்லை அவங்க மேலே, ஆனால் ரிமாண்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய கொடுமை. திரும்பவும் அஜித் அந்த வழக்கம் அப்படி தான், வழக்கே இல்லை. நகையே காணா போல், நகையே இல்லை, வழக்கை முடிச்சு வைக்கிறோம்னு சிபிஐ முடிச்சு வைக்குது. அப்போ ஒரு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிகிதா லேடிக்கு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட். ஆனால் சிக்கினதெல்லாம் போலீஸ்காரன், அக்யூஸ் எல்லாம் போலீஸ்காரன் தான். அங்கே ஒருத்தர் பல்ல பிடிக்கிட்டு சிக்கினார், எங்கள் தென்காசி பக்கம் கள்ளிக்குறிச்சி பக்கம் பல்ல பிடிங்கி பல்வீர் சிங் பல்ல பிடிங்கி சிக்கினார். போலீஸ் ஏன் அவ்வளோ ரேஷாக வெறித்தரமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஏன்னா அது போலீஸ் ஒரு சாஃப்ட் கார்னர் மக்கள்கிட்ட இருக்கணும், ஆனால் அது இல்லவே இல்லை. வெள்ளக்காரன் காலத்துலேருந்து போலீஸ்னாலே நமக்கு பயம்தான். வெள்ளக்காரன் நம்மளை மிரட்டுறதுக்கு போலீஸ் கையில் இருந்தான். சுட்டுருவேன், துப்பாக்கி சுட்டுருவேன், ஜாலியன் வாலாபாக் சுட்டான்ல ஜெனரல் ஓட்டாயிரு அந்தமாரி பயமுறுத்த ஆரம்பித்தான். பட் அதே ஃபாலோ அப் தான் இன்றைக்கி இருக்குது. பட் போலீஸ் சுத்தமாக நீ ஒரு க்ரைம் செய்கிற, உன்னை அப்படியே கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து கொஞ்சம் கூட சந்தோஷமாக மாட்டுறாங்க. அது கூட மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அக்யூஸ் போகிற டாய்லெட் மட்டும் தான் வழுக்குதா, மற்ற இன்ஸ்பெக்டர் போகிற டாய்லெட்லாம் வழுக்கிறது இல்லையான்னு? ஏன்னா மாவு கட்டு போட்டால் நீங்கள் பப்ளிக் வந்து ஹாப்பியாக வராங்க. ஆனால் பட் அது போடக்கூடாது. நல்லா இருக்க காலை எப்படி உடைக்கிறது? ஆனால் நம்ம என்ன நினைப்போம், கொலை செஞ்சாலாம் உடைக்கிட்டு, கொலை செஞ்சானா இல்லையா டிசைட் பண்ணுற இடம் கோர்ட். நீங்கள் ஜுடிஷியல் சிஸ்டம், அது நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? தானே என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. என்ன உளவியல் இது? மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் பிருத்திவிராஜ் சொன்னார், என்கவுண்டரெல்லாம் ஆதரித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். என்கவுண்டர் எப்படி ஆதரிக்க முடியும்? ஆந்திராவில் ஒரு 5 பேர் சுட்டானுங்களே, அது உண்மையா? அவனை ரேப் அக்யூஸ்டா? இல்லையே, செட்டப் பண்ணி தானே சுட்டாங்க. நீ தான் பாருங்கள், என்கவுண்டரான அக்யூஸ்லாம் பாருங்கள், ரொம்ப கடைநிலை குற்றவாளியாக இருப்பான். நீங்கள் பாருங்கள், பெரிய ஆளை யாரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க? பெரிய ஆளை க்ரைம் ஹிஸ்ட்ரி உள்ளவங்களில் பெரிய ஆளை யாரும் என்கவுண்டர் பண்ணதில்லை. சும்மா அப்போ சப்ப கேட்கணும், அது இல்லாத கடைநிலையே ஆளுகளை கூலிக்கு வந்தவனை பண்ணுவாங்க. யாருக்காக வேண்டி க்ரைம் நடந்தோ அவனை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். என்கவுண்டரையும் நம்ம ஆதரிக்க முடியாது, அதுவும் தப்பு. அப்புறம் எல்லாரையுமே சுட்டு கணக்கு அமைச்சிருவாங்க போலீஸ். காவல்துறையினர் வந்து ஒரு முரட்டு குழந்தைகள்மா, அவ்வளோதாம்மா. அவனை பெருசாக அவங்க பாவம், போதிய விடுமுறை இல்லை அவங்களுக்கு, சரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை.
இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே மைல்டாக, காக்கிலேயே இதுமாரி மைல்டாக கொடுக்கலாம்ல. அவ்வளோ ஹார்டான கிளாத்தை போட்டு அவங்க எப்படிமா நிற்கிறது? ஷூஸ்லாம் அப்படி இருக்கும், காற்று வராது. ஒரு டியூட்டி பார்த்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேர்வெளின்னு ஷூ ஆடையே பக்கத்தில் போக முடியாது, நார ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு. அவங்க எப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க? அன்றைக்கி இப்போ கடைசியாக ஒருத்தவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்தேன். சாப்பாடு அப்போ தான் கை வைக்கிறாங்க. அதே ஏதோ ஒரு ஹோட்டலில் ஸ்பான்சர் பாவம் கை வைக்கிறாங்க. அப்படியே முடியல ஃபாலிங்கிற அப்படியே சாப்பாடை வச்சுட்டு வர்றாங்க, மூடி வச்சுட்டு. மறுபடியும் அந்த சாப்பாடு அரை மணி நேரம் கழிச்சு தொட முடியுமா? கை வைக்காத வரைக்கும் கெட்டு போகுது. கை வச்சுட்டா என்ன ஆகும்? இல்லை அரை மணி நேரம் கழிச்சு விடுவாங்களா? சார், ஆனால் இந்த லாக்அப் டெத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசெண்டாக தமிழ்நாட்டிலேயே சில விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். அதனால் தண்டனைகள் ஒரு இடத்துல கொடுக்கப்படுது அப்படின்னா அகைன் அந்த தப்பு நடக்கக்கூடாது இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான காரணம் இப்போ இந்த மாதிரி ஒரு டெத்து நடக்குது அப்படின்னா அந்த போலீஸார் மேலே சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலையா, இல்லை என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சிடலாம், இவங்களை என்ன பண்ணாலும் குற்றவாளிகள் என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப் ஜோன் இருக்கா அவங்களுக்கு? இல்லை இப்போ கூட இந்த நம்ம அஜித்குமாரை பற்றி நான் பேசுவேன் அடிக்கடி. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுவோம். லாக்அப் டெத்துக்கு பனிஷ்மெண்ட்டாக ஆகுது, ஆகாமலாம் இல்லை. வெள்ளத்துறையில் கடைசி நாள் முதல் நாள் ரிட்டையர்மெண்ட் போனாலும் சஸ்பெண்டு, என்கவுண்டர் பண்ணார்ல வெள்ளத்துறை, கூட சசிகலாமா சின்னம்மா கட்சியில் போயிருக்கிறார், முதல் நாள் சஸ்பெண்டு. அப்புறம் இன்னும் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படியா கரப்படாமல் வேலை பார்த்தவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, கவர்மெண்ட் சொல்லி தானே சுட்டிருப்பாரு, அவரை போய் எதுக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிராஜுவிட்டியெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. பணத்தை கிராஜுவிட்டியெல்லாம் வராது உனக்கு, இந்த பணம் உண்டு படிக்கொடை பணம்லாம் வராது. காவலர்களே தெரிந்து கொள்ளுங்கள், எதுவுமே வராது. லாக் ஆகிடும், என்டையராக லாக் ஆகிடும். அந்த விஜய் சேதுபதி படம் ஒன்று இருக்குது, அதில் வாத்தியார் கேரக்டரில் வருவார் ஒருத்தர் வில்லன். காக்கி சட்டை கேட்டுனா நீலாம் ஆம்பளே இல்லை அப்படிம்பார். அந்த யூனிஃபார்ம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. யூனிஃபார்ம்லாம் நமக்கு என்ன மரியாதை? யாராவது அக்யூஸை பிடிச்சாக்கமா நேராக வச்சுட்டு வந்து விசாரிச்சுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். நடக்குதா? இல்லை. 2 நாள் 3 நாள் வச்சு உதைக்கிறாங்க. வர்றவன் ஆல்ரெடி என்ன உடம்பு தாங்குமான்னு. அஜித்குமார் லாக்கப்லாம் இல்லை, இதெல்லாம் விசாரணையெல்லாம் நீ மனிதாபமானம் கொண்ட மனுஷன் எவனுமே கால் கொடுத்து கேட்க முடியாது. ஒரு மரத்தில் கையை இப்படி இப்படி வச்சுட்டு தொங்க விட்டுருக்காங்க, கீழே கால் வச்சா அவன் தம்பி அடிக்கிறதான். இப்படி தொங்குற உன் தம்பி கண்ணதில் உட்கார வச்சாச்சு. இருந்தால நான் கீழே கால் வச்சா என் தம்பி அடிப்பேன், நான் எப்படி தாங்கிறது? எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? விழா பிச்சுட்டு வந்துடாதா? அந்த சப்பையெல்லாம் பிச்சுட்டு வந்துடாதா? அதெல்லாம் மனித தன்மைன்றது. மிளகாப்பொடி ஏற்கிறீங்களா மூக்கில்? மனிதன்களா நீங்களா? காட்டு மிராண்டிகளா? காட்டு மிராண்டிகள் நல்லவன், நீ தான் காட்டு மிராண்டி. மூக்கில் வச்சு இப்படி மிளகாப்பொடி ஏற்றிருக்கான், லங்ஸில் மூக்குப்பொடி இருந்திருக்கு. ஜெய்பீம் படத்தை பார்த்து திருந்துவாங்கன்னு பார்த்தா ஜெய்பீம் படத்தில் கற்றுருக்கான் அந்த விஷயத்தை, மூக்குப்பொடி ஏற்றுறதுக்கு. இது புதுசுமா? சாத்தாங்குளத்தில் இவ்வளோ நீளம் 1.5 அடி ஒரு இரும்பு இது இது பெனிக் ஜெயராஜ் ஆசன குடலில் ஏறி இறங்கியிருக்கு. அது குடலெல்லாம் ஓட்ட போட்டிருக்குது. மலம் வருது இல்லைம்மா, அது கொஞ்சம் கட்டியாக வந்தாலும் நமக்கு எப்படி வலி உயிர் போகுது, ஐயோன்னு போகும். அதில் லட்டி எடுத்து உள்ள விடுறதுனா எப்படி இருக்கும்? ஹைலி சென்சிட்டிவ் பிளேஸ். அதெல்லாம் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? இவ்வளோ மிருகத்தனத்தை. போலீஸில் நல்ல போலீஸ் இருக்காங்கம்மா. நான் கேட்குறேன், மேலதிகாரி சொன்னாங்க அடிச்சோன்னா மேலதிகாரியை கூப்பிட்டு சொல்லுங்கள், சார் இல்லை அஜித்குமார் மேட்டருக்குல 10 நிமிஷம் அடிச்சோடனே தெரிஞ்சிடும் எடுத்தான் எடுக்கலன்னு. ஆனால் அது வேறு ஏதோ வெஞ்சன்ஸில் அடிச்சிருக்கானுங்க அஜித்குமார், அது உறுதி. இது மட்டும் காரணம் இல்லை, வேறு எதுவும் இருக்குது அதுக்குள்ளே. அது சிபிஐயில் இருக்க வழக்கு, அது இன்னும் நல்லா ஆழமாக விசாரிக்கணும். ஏன்னா அது நிக்கிதாங்கிற லேடியை டச் பண்ணவே முடியல யாராலையும். பார்த்தீங்களா? நெருங்கவே முடியலையே. எல்லாத்தையும் ஓவர் கம் ஆகி வெளில வர்றாங்கன்னா அப்போ எவ்வளோ பவர் இருக்கணும் அவங்களுக்கு? அது ஏதோ சம்திங் ராங், நம்ம அதை விசாரிக்கணும். சிபிஐ தெளிவாக விசாரிக்கவே இல்லை. சிபிஐயும் வழக்கம் பிடிச்சி வைக்குது, நிக்கிதாவும் நகை பரவாயில்ல போனால் போகுது வாபஸ் வாங்கிட்டு வர்றாங்க. கம்ப்ளைண்ட்டே இல்லாத கேஸ் அது, அன்அக்கௌண்ட்டு. கம்ப்ளைண்ட் இருந்துருக்கணும்ல, கம்ப்ளைண்ட் இல்லை. அப்போ எப்படி நடந்துச்சு? அப்போ சிபிஐ அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது, டீல் பண்ணுற அளவுக்கு. சொல்ல வர்றேன், இன்ஃப்ளூயன்ஸ். அதுமாரி இது திருட்டு கேஸில் கொண்டு வச்சு அடிப்பாங்க, அடித்து வைத்தியம் பண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அது இப்போ ஒரு டீம், ஒரு ஸ்பெஷல் டீம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு 12 மணிக்கு அவங்க போயிடுவாங்க. அடுத்து 3 மணிக்கு வேறு ஒரு டீம் இறங்குவாங்க உள்ள அடிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் டீம். அதான் உண்மையும் கூட. எல்லாம் மறுத்தாலும் அதுதான் நெசம், நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும். அவங்க மறுபடியும் 3 மணிக்கு ஒரு ட்ரிப் அடிப்பாங்க, மறுபடியும் காலைல 6 மணி. இப்படி சிங்கிளாக அடிக்கக்குள்ள அது மாறி மாறி விழுந்துடும். அதாவது டிகிரி தெரியாது. இப்போ நான் ஒரு எஸ்எஸ்ஐயில் வர்றவன்னா உட்காந்துருக்கேன், ஏய் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த ஊருன்னே தெரியலடா, ஏதாவது இருக்கிறத கொடுத்துட்டு ரெக்கவரி கொடுத்துட்டு போடா, அடிச்சே கொண்டு போகிறான்டா அப்படின்பாங்க. அது அடித்தா கூட எஸ்எஸ்ஐயில் உடனே மறைப்பாங்க, சார் போதும் சார் ஏதாவது ஆகிட போகுது சார், இருங்க சார்
அப்படிம்பாங்க, பிராணம் இது போயிட போகுது அப்படின்னு. அது அந்த இது அவங்க பணி முதிர்ச்சி அவ்வளோ பார்த்துட்டு வர்றாங்க. ஏன்டா அந்த வம்பு அப்படின்றது. ஜென்ரலாக சொன்னால் என்னை பொறுத்தவரை லாக்கப்பில் யாரையும் அடிக்காதீங்க. அது உங்கள் வேலை இல்லை. மாட்டிக்கிறீங்கல்ல, உங்கள் வேலையே போயிடும். உங்கள் குடும்பம் தான் நடுரோட்டில் நிற்கும். உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு, கடவுள் மாதிரி வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. எவ்வளோ போலீஸ்காரவங்க வேலை பார்த்துட்டு போகிறாங்க. அடிக்கிறதே வேஸ்ட். அது யாருக்குள்ள அதிகாரம் கொடுத்தா? பள்ளிக்கூடத்துலேயும் அடிக்கிறது இல்லை. போட்டிங்கன்னா ஜென்ரலாக கேட்கலாம், சார் அடிக்கலாம் எப்படி சார் அப்படின்னு. கொலை செய்ய ஒரு முதல் நாள் 10 கொலை செய்கிறான் தான், அடுத்த நாள் அவனை அடித்து கொல்றது சரியா? அவன் தான் புரியாமல் கொலை செய்கிறான். அப்போ சிஸ்டம், நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் உட்காந்து ஒருத்தனை அடித்து கொள்வது சரியான்னு கேட்குறேன். அது எப்படி சரி? நம்ம ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம், நம்ம அவன் தான் புரியாமல் காட்டு பின்னாடி கொலை செய்கிறான்னா நம்மளும் சேர்ந்து, நான் தூக்கு தண்டனைக்கே எதிராக பேசுகிறவன். ஏன்னா தூக்குங்கிறது தண்டனையே கிடையாது, அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். பல பேர் போடுறாங்க தூக்கு தண்டனை போடுங்களா அவனைன்னு, அது ஒரே நேரத்தில் முடிஞ்சிருமே. ஆனால் நீ சிறையில் இருந்தால் வாழ்நாள் முழுக்க இருந்து நெத்த எண்ணுவேன். எல்லாம் நடக்கும். உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வெளில இருக்கும், உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதுதான் தண்டனை என்னை பொறுத்தவரை. தூக்குங்கிறது தண்டனை கிடையாது. தூக்குக்கே நான் எதிராக பேசுவேன். வெள்ளைக்காரன் வச்சுருந்தான் நம்மளை கொள்றதுக்கு, நம்ம அது செய்யலாமா? நம்ம சொந்த நாட்டு மக்களை எப்படி தூங்க விடுறது? தண்டனை கொடுங்க, சிறைக்கு அனுப்புங்க, நீங்கள் அடிக்காதீங்க. அதை அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆகுது. காலை உடைக்கிறீங்க, மறுபடியும் கூட கட்டு போடுறது. இப்போ இந்த பையன் வந்து சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறிட்டு, பட் முதல் நாள் அவன் 2 பேரும் வெட்டினதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நம்ம செய்யலாமான்னு கேட்குறேன். சிஸ்டம் எப்படி செய்கிறது? பட் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க மூச்சு திணறி தான், பிஎம் ரிப்போர்ட் வந்துடும், பிஎம் மூச்சு திணறி தான் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. வாட் எவர் மேபி, நம்ம கஸ்டடியில் கூட செத்துருக்கானே, நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அது என்ன கஸ்டடியில் எதுக்காண்டி செயின் போடுறாங்க தெரியுமா? எதுக்காண்டி? அவங்க எதுவும் சூசைட் ஒரு பேர் சூசைட் பண்ணிக்கூடாதுன்னு. எதுக்கு ஜட்டியோட உட்கார வைக்கிறாங்க உள்ள? வெளில எழுந்து ஓடிவிட்டினா, கையிலேயே துணிமணி இருந்தால் ஓடிடுவேன், கையிலேயே போட்டு தொங்கிடுவேன், ஜன்னலில் போட்டு இழுத்துட்டு என்ன செய்யுது? அது ஜட்டியோட உட்கார வைக்கிறது. நான் பல நாள் இதெல்லாம் பல பேர்கிட்ட கேட்டு தான் பேசுகிறேன். ஜட்டியோட உட்காரது காரணம் அவன் வந்து பண்ணிப்பான்னு தான், அவனோட நல்லத்துக்கு தான் செய்கிறது. போட்டு போகல தான் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. ஓடி போய் பத்திரிக்கை கிணத்துல ஊற்றிட்டானா, லாரியில் போய் என்ன செய்கிறது? அதை அமுக்கி பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க கோர்ட்டுக்கெல்லாம். அதனால் சொல்ல வரேன், லாக்அப் டெத்து இருக்கக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.